ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொமோகிரானேட் லீவ்ஸ் பத்தி தான். ஸோ என்னோட டெர்ரஸ் கார்டன்ல நெறைய பொமோகிரானேட் லீவ்ஸ் இருக்கு. எப்படி பொமோகிரானேட் லீவ்ஸ் எல்லா க்ரோ பேக்லயும் இருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். தட் இஸ் பிகாஸ் நான் பொமோகிரானேட் ஜூஸ் போடுவேன். ஸோ ஜூஸ் போட்டதுக்கப்புறம் பிளெண்டர்ல லெஃப்ட் ஓவர் அந்த சீட்ஸ் இருக்கும். அத வந்து நான் டிஸ்போஸ் பண்ணாம இந்த மாரி என்னோட டெர்ரஸ் கார்டன் தொட்டியில போட்டுருவேன். ஸோ ஒரு தொட்டியிலயும் பார்த்தீங்கன்னா, எல்லா தொட்டியிலயும் ஆல்மோஸ்ட் பொமோகிரானேட் செடி மொளச்சு இருக்கும். ஸோ பொமோகிரானேட்டுக்கு நெறைய ஸ்பேஸ் தேவைப்படுது. நல்ல ஜெனரஸா ஸ்பேஸ் இருந்தா தான் அது நல்ல பெரிய மரமா வளரும். ஸோ என்னோட தொட்டியில இருக்கிறதுனால, நான் வந்து பொமோகிரானேட் லீவ்ஸ மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லா தொட்டியிலயுமே இருக்கிறதுனால, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துப்பேன். இந்த லீவ்ஸ வந்து நல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு, ஸ்டெம்ஸ நீக்கிட்டு, வாஷ் பண்ணிட்டு, இத வந்து பாயில்டு வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணீல வந்து போட்டு கொதிக்க வச்சு, ஃபில்டர் பண்ணி பொமோகிரானேட் வாட்டர் நீங்க குடிச்சு பாருங்க. ஆனா எக்ஸ்ட்ரீமா கசக்கும். ஸோ, அதனால இது கூட வந்துட்டு நம்ம ஹனி ஆட் பண்ணிட்டு இத குடிக்கணும். இத குடிச்சீங்கன்னா, கட் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல கோல்டு, காஃப், இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராம இருக்கிறதுக்கு பொமோகிரானேட் லீவ்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கவங்க பொமோகிரானேட் லீவ்ஸ இந்த மாதிரி வந்துட்டு கொதிக்க வச்ச தண்ணீல ஃபில்டர் பண்ணிட்டு, இந்த இலைங்கள கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க இதோட தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்க. நெறைய டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, என்னோட டெர்ரஸ் கார்டன்ல எல்லா தொட்டியிலயுமே ஆல்மோஸ்ட் போமோகிரானேட் செடி வளர்ந்து தான் இருக்கும். நெறைய நெறைய இருக்கு. ஸோ, எல்லா தொட்டியிலயும் இருக்கிறதுனால, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா லீவ்ஸையும் மட்டும் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிப்பேன். இந்த தொட்டியில பார்த்தீங்கன்னா, என்னோட பைனாப்பிள் க்ரோ ஆயிட்டுருக்கு. அது எப்படியும் வந்து 24 மந்த்ஸ் ஆகும். பைனாப்பிள் வரதுக்கு. ஸோ, ஐ அம் ஜஸ்ட் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ, இன்னைக்கு வந்து பொமோகிரானேட் லீவ்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, பொமோகிரானேட் நெறைய கட் பாக்டீரியாவ இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செடி. அண்ட் இதனால வந்துட்டு கட் பாக்டீரியா குட்டா இருந்தாலே நம்மளோட ஹெல்த் வந்து கம்ப்ளீட் அலைன்மென்ட்க்கு வந்துரும். ஸோ கட் தான் வந்து மத்த எல்லா ப்ராப்ளம்ஸும் உடம்புல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் மேஜர் இஷ்யூஸ் காஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கும். அது வந்து ஒரு தடவ வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு கட் அப்படின்னா, அத ரீசெட் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கட்ட நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் மேஜரா சால்வ் ஆனதுக்கப்புறம் உடம்பு நார்மலா பழைய பொசிஷனுக்கு வந்துரும். ஸோ ஆல்மோஸ்ட் பொமோகிரானேட் ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு பொமோகிரானேட் லீவ்ஸையும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு கஷாயம் ஃபார்மேட் தான். ஆனா கசப்பா இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பட் நம்ம பெரியவங்க வந்து கண்டிப்பா இத எடுத்துக்கணும். டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்கவங்க பொமோகிரானேட் லீவ்ஸ இந்த மாதிரி கொதிக்க வச்சு, ரொம்ப கசப்பா இருக்க இதுல தேன ஆட் பண்ணிட்டு நீங்க குடிச்சு பாருங்க. நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸ்கின்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். அண்ட் தென் ஸ்கின் டைட்டனிங்க்கு இது ஹெல்ப் பண்ணும். சிம்பிள் ஹோம் ரெமிடீஸ் நம்ம வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, இத நான் நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இத கொதிக்க வச்சதுக்கப்புறம் லீவ்ஸோட அந்த டார்க் கிரீனோட கலர் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் வெறும் லைட் கிரீனா லீவ்ஸ் மாறுனதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் அவாய்ட் பிளாஸ்டிக் ஃபில்டர்ஸ். பிளாஸ்டிக் ஃபில்டர் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அதில இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக் திரும்பி நம்ம வயித்துக்குள்ளார போகும். அண்ட் தென் நீங்க வந்து சிபிசி எடுக்கும்போது, அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுக்கும்போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எவ்வளோ இருக்குன்ற கவுண்ட் கூட நீங்க பார்த்துக்கலாம். அது நிஜமாவே ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ பிளாஸ்டிக் ஃபில்டர்ஸ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் பிளாஸ்டிக்க அவாய்ட் பண்ணணும்னு நானும் நினைப்பேன். பட் ஆனா கிச்சன்ல எப்படியாவது ஏதாவது ஒண்ணாவது பிளாஸ்டிக்கா திரும்பி வந்து நம்ம கிச்சன்ல வந்து பிளேஸ் பண்ணிடும். ஸோ அதனால பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாம இந்த மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஹனி ஆட் பண்ணிட்டு இத குடிச்சு பாருங்க. நெறைய ஹெல்த் டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். பாய் ஃபிரெண்ட்ஸ்.